இந்த சமுதாயம் பல வகையில் பல வகையில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் நினைக்கிற அளவு இன்னும் முன்னுக்கு வரவில்லை. கல்வியிலே, தொழிலிலே அது மேலும் முன்னேற நாம் இன்னும் நிறைய நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது, உழைக்க வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நாம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி போராடப் போகிறோம். நம்முடைய உரிமைகளை மீட்க போராடப் போகிறோம். சின்ன பையன் 10 வயசு 15 வயசு பையன் ஐயா என்கிறான். என்னப்பா இந்த 10.5 எப்போ கிடைக்கும்னு கேட்குறான். 10.5ன்னு அவனுக்கு தெரியாது. சீக்கிரம் கிடைக்கும்பா, நான் போராட போகிறேன், நீ என் கூட வரையா? நானும் வரேன், என்னை இட்டு போங்க. 10-12 வயசு பையன் அவன் தயாராகிட்டான் போராட. ஒரு காலத்தில் 7 நாள் சாலை மறியல் இந்த தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டோம். உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் 4 பக்கம் அந்த போராட்டத்தை பற்றி என்னையும் என் படத்தை போட்டு 4 பக்கம் செய்தி போட்டது அந்த காலத்தில். இப்பொழுது வெறியோடு எப்படியும் 10.5 20 வாங்கவில்லை என்றாலும் 10.5 வாங்கியே தீருவோம் என்று இன்றைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து போராடி தொடர்ந்து போராடி வருகின்ற பெரியவர்கள் வரை அதே சிந்தனையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம். சொல்லுவார்கள், ஏதோ சினிமாவில் பாட்டு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். உரிமையை பறித்தான். என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை, அந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது. அதனாலே அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே